அன்பு தோழிகளுக்கு வணக்கம். இது உங்கள் சிறகை விரி. நாம் இன்னைக்கு மீதமான துண்டு ஒயரை பயன்படுத்தி சின்ன சைஸில் மினி ஸ்டார் கோடை போடுறது எப்படி அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இதற்கு முன்னாடியே நான் ஒரு கட்டு ஒயரை பயன்படுத்தி ஒரு ஸ்டார் கோடை போடுறது எப்படி, அது கைப்பிடி போடுறது எப்படிங்கிறது வீடியோ கொடுத்துருந்தேன். அது பிகினர்ஸ் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிறனால பிகினர்ஸ் கூட பழகிக்கிற மாதிரி இந்த கோடையை நான் கொடுத்துருக்கேன். இதுலேயே பார்த்தீங்கன்னா இதை விட மினியேச்சர் கோடை ஒன்று பின்னியிருக்கேன். வீடியோ முழுமையாக பாருங்கள். பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எங்களுக்கு தெரிவிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மினி ஸ்டார் கோடை பண்ணுறது தேவையான பொருட்கள் பார்க்கலாம். 2 அடி நீளத்தில் ரெட் கலரில் 8 ஒயர் நான் வெட்டி எடுத்திருக்கேன். 3 அடி நீளத்தில் எல்லோ கலரில் 8 ஒயர் வெட்டி எடுத்திருக்கோம். மொத்தமாக நம்மளுக்கு 16 ஒயர் தேவை. இப்போ இதை ரன்னிங் ஒயர் வச்சு ஜாயின் பண்ண போகிறோம். எப்படி ஜாயின் பண்ணலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. நாம் இப்போ வெட்டி வச்சுருக்க இந்த 16 ஒயரையும் ரெட் கலர் ரன்னிங் ஒயர் வச்சு ஜாயின் பண்ணிக்க போகிறோம். அதுக்கு 1/2 அடி நீளம் மட்டும் நீங்கள் விட்டுக்குங்க. 1/2 அடி நீளம் விட்டுட்டு முதல்ல எடுத்தோடனே 2 அடி வெட்டி வச்சிருக்கக்கூடிய இந்த சிகப்பு கலர் ஒயரை நீங்கள் எடுத்து ஜாயின் பண்ணிக்கங்க. சாதாரண ஸ்கொயர் நாட் தான் நம்ம போட போகிறோம். இதற்கு முன்னாடியே ஸ்கொயர் நாட் போடுவது எப்படின்னே நான் வீடியோ போட்டிருக்கேன். அதையும் லிங்க் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷனில் போய் பாருங்கள். இல்லைனாலும் இப்போ பாருங்கள், இந்த பக்கம் நம்ம வெட்டி விட்டுருக்க 1/2 அடி ஒயர் மேல் பக்கம் இருக்குது. கீழே ரைட் ஹேண்ட் சைடில் ரன்னிங் ஒயர் இருக்குது. இந்த மடக்கி வச்ச ரெட் கலர் ஒயரை சமமாக மடித்து இது மேலே இப்படி நம்ம வச்சுருக்கோம். வச்சு இந்த கீழே இருக்கு பாருங்கள் பள்ளமான பகுதி, அதை எடுத்து மேலே வச்சுட்டு இந்த பள்ளமான பகுதியை எடுத்து இந்த லூப்பில் விட்டிங்கன்னா நம்மளுடைய ஸ்கொயர் நாட் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இது ஜாயின் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறனால இந்த ரெட் கலர் ஒயரை அப் அண்ட் டவுன் சமமாக இருக்கான்னு பார்த்துக்குங்க. சமமாக இல்லை, 1 சென்டிமீட்டர் முன்ன பின்ன இருக்குது. நம்ம சமப்படுத்திக்கிறோம். இப்போது வளர்த்தியாக இருக்கிற பகுதியை கொஞ்சம் லூஸ் பண்ணிக்கோங்க. பண்ணி மேலே ஆப்போசிட் சைடில் இழுத்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒருக்கா செக் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்க கரெக்டாக இருக்குது. இந்த மாதிரி 4 சிகப்பு ஒயரை நம்ம தொடர்ந்து ஜாயின் பண்ணணும். மொத்தமாக 8 ஒயர் தான் வெட்டியிருக்கோம். அதில் 4 சிகப்பு ஒயரை நீங்கள் இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கங்க. அடுத்தது பாருங்கள், ரன்னிங் ஒயர் அப்படியே தான் இருக்குது. ரன்னிங் ஒயர் இப்படி மடிச்சுக்கிட்டு இந்த ஒயரை மடித்து இது மேலே வைங்க. வச்சுட்டு இப்போவும் பள்ளமான பகுதியை எடுத்து மேல் பக்கம் வச்சுட்டு இந்த பள்ளமான பகுதியை எடுத்து இந்த லூப்பில் விடுங்க. விட்டு இழுத்திங்கன்னா உங்களுக்கு ஒரு அடுத்த ஸ்கொயர் நாட் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் ஒவ்வொரு ஒயர் ஜாயின் பண்ணும்போதும் அப் அண்ட் டவுன்ஸ் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கணும். இந்த மாதிரியே 4 ரெட் கலர் ஒயர் ஜாயின் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் 8 எல்லோ கலர் ஒயரையும் ஜாயின் பண்ணிவிட்டு கடைசியாக மறுபடியும் 4 ரெட் கலர் ஒயர் ஜாயின் பண்ணணும். மொத்தமாக 16 ஒயரையும் ஜாயின் பண்ணிவிட்டு பார்க்கலாம் வாங்க. இப்போ நாம் இந்த பக்கம் 15 சென்டிமீட்டர் ஒயர் விட்டுட்டு, அதாவது 1/2 அடி ஒயர் விட்டுட்டு ஆரம்பிச்சிருக்கோம். 4 சிகப்பு 8 மஞ்சள் 4 சிகப்பு அப்படின்னு ஜாயின் பண்ணி 16 ஒயரையும் ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ நீங்கள் இந்த பக்கமும் 1/2 அடி ஒயர் விட்டுட்டு வெட்ட போகிறீங்க. அதுக்கு இதே மெஷர்மெண்ட் வச்சு இந்த பக்கம் போகக்கூடிய ரன்னிங் ஒயரை வெட்டிடுங்க. வெட்டிட்டு இனிமேல் நம்மளுக்கு ரன்னிங் ஒயர் இந்த பேஸ் மட்டும் இந்த ஒரே லைன் தான் நம்ம பின்ன போகிறோம். இப்போ ரன்னிங் ஒயர் வச்சு சுத்து ஒயர் வச்சு 3 ரவுண்ட் நம்ம மேலே வளர்த்து எடுத்துகிட்டு வர போகிறோம். இந்த பேஸ்மெண்ட் லைன் நம்மளுக்கு ஒரே லைன் தான். இப்போ பாருங்கள், இந்த இடத்த நம்ம எந்த இடத்துல வேணால் ஒயரை ஜாயின் பண்ணி கொண்டு வரலாம். நான் இந்த சென்ட்ரல் எல்லோலேருந்து ஆரம்பிக்க போகிறேன். அதுக்கு இந்த மாதிரி ஒரு 5-6 சென்டிமீட்டர் ஒயரை நீங்கள் விட்டுட்டு மடக்கிக்கிங்க. மடக்கிட்டு ஏதாவது ஒரு எல்லோ கலர் ஒயரில் வச்சு நீங்கள் ரன்னிங் வச்சு ஜாயின் பண்ண போகிறீங்க. இந்த மாதிரி வளர்த்து எடுத்துகிட்டு வாங்க. இந்த இடத்துல நம்மளுக்கு ஒரே ஒயர் சைடு ஒயர் தான் இருக்கும். அதை அப்படியே சுற்றி எடுத்துக்கிட்டு ஆரம்பித்த இடத்துக்கே வாங்க. எப்பவும் போடுற பேஸ்மெண்ட் மாதிரி தான் எல்லா ஒயரையும் பின்னி எடுத்துகிட்டு வரணும். எடுத்துகிட்டு இதே இடத்துக்கு வாங்க. ஏணிப்படி முடிச்சு போடுறது எப்படின்னு நான் காட்டுறேன். நாம் இப்போ இந்த இடத்துல ரன்னிங் ஒயர் ஜாயின் பண்ணியிருந்தோம். பாருங்கள், 5 சென்டிமீட்டர் விட்டுட்டு போனோம் பாருங்கள் அந்த ஒயரு. அதை அப்படியே வளர்த்து எடுத்துகிட்டு இந்த ஒரு ஒயர் விட்டுருந்தோம் பாருங்கள் பேஸ்மெண்ட்டில், அதையும் பின்னி தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கார்னர் திருப்பது தெரியும். நிறைய ஒயர் இருக்கும் பாருங்க, அதே மாதிரி தான் அப்படியே சுற்றி எடுத்துகிட்டு வரணும். எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த பக்கம் பின்னிட்டோம். இப்போ நம்ம ஆரம்பித்த இடத்துக்கே வந்திருக்கோம். இப்போது ஏணிப்படி முடிச்சு போடுறது எப்படின்னு நான் காட்டுறேன் பாருங்கள். இந்த பேக்குக்கு நீங்கள் கட்டாயம் ஏணிப்படி முடிச்சு போட்டிங்கன்னா தான் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், இது நம்மளுடைய ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் லைனு, ஸ்டார்டிங் பட்டனு. அதை இப்போ பின்னோக்கி தள்ளுங்க. தள்ளிங்கன்னா அந்த இடத்துல ஒரு லூஸ் கிடைக்கும். இப்போ இந்த ஒயரை மேல் நோக்கி எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் பட்டனில் ஒரு மேலே லூப் கிடச்சிருக்கு. இப்போ ரன்னிங் ஒயரை லெஃப்ட் ஹேண்ட் சைடால் இப்படி பிடிச்சிக்குங்க. அதாவது லூப் மாதிரி உருவாக்கிட்டு இருக்கிறீங்க. இந்த லூப்பை இந்த எல்லோ கலர் லூப்புக்குள்ளே விடுங்க. விட்டுட்டு இந்த எடுத்து விட்ருக்க மேல் ஒயர் இருக்குது பாருங்கள், அதை இந்த ரன்னிங் ஒயர் லூப்புக்குள்ளே விட்டு
எல்லா ஒயரையும் டைட் பண்ணுங்கள். அதாவது நம்ம முத விட்டுட்டு போன 5 சென்டிமீட்டர் ஒயரையும் இழுத்துருங்க. ரன்னிங் ஒயரையும் பின்னோக்கி இழுங்க. இழுத்துட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா இப்படி இந்த மாதிரி நம்மளுக்கு எந்த இடத்துல ஆரம்பித்தோம் முடிச்சோங்கிறது தெரியாத அளவுக்கு படிஞ்சு வந்துடும். இதுதான் ஏணிப்படி முடிச்சு. இதே மாதிரி ஒவ்வொரு லைன் முடியும் போது நீங்கள் போடணும். மொத்தமாக நீங்கள் 3 லைன் போடணும். இப்போ நம்ம ஒரு லைன் போட்டுட்டோம். இது இல்லாமல் இன்னும் 2 லைன் போடணும். முடியும் போது உங்களுக்கு மறுபடியும் ஏணிப்படி முடிச்சு போடுறது எப்படின்னு காட்டுறேன். இப்போ நம்ம இந்த ஒயரில் வந்து ஏணிப்படி முடிச்சு போட்டு முடிச்சிருக்கோம். அதனால் இதே ஒயரில் மறுபடியும் பின்னக்கூடாது. இந்த ஒயரை விட்டுட்டு அடுத்த ஒயர்லேருந்து மறுபடியும் ரன்னிங் ஒயர் வச்சு இப்படி பண்ணிட்டு வாங்க. இந்த லைன் அது இல்லாமல் ஒரு லைன், மொத்தமாக 3 லைன் போட்டு முடிச்சுட்டு பார்க்கலாம் வாங்க. இப்போ நாம் இந்த கூடையில் 3 லைன் ரன்னிங் ஒயர் வச்சு பின்னிட்டு வந்துட்டோம். இது 3ஆவது லைனுடைய முடிவு பகுதிக்கு வந்திருக்கோம். இப்போ இன்னொரு முறை ஏணிப்படி முடிச்சு போடுறது எப்படின்னு காட்டுறேன் பாருங்கள். இப்போ இது வந்து போன லைனுடைய முதல் நாட்டு. இதை வந்து பின்னோக்கி அப்படி பின்னாடி தள்ளுங்க. மேலே போகிற ஒயரை பிடிச்சி பின்னாடி தள்ளினீங்கன்னா இந்த மாதிரி நம்மளுக்கு லூஸ் கிடைக்கும். இதை எடுத்துகிட்டு இப்போ மேல் நோக்கி இப்போ தள்ளுங்க. தள்ளும்போது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு லூப் கிடச்சிருக்கு. இப்போ ரன்னிங் ஒயரை வந்த திசையிலேயே மடித்து இப்படி பிடிச்சிக்கங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடாக முடிச்சுட்டு இங்கே ஒரு லூப் வந்துருக்கு பாருங்கள். இந்த லூப்பை இந்த எல்லோ கலர் லூப்புக்குள்ளே விடுங்க. விட்டுட்டு இந்த எடுத்து விட்டுருக்கிற மேலே போகிற ஒயரை அந்த ரன்னிங் ஒயர் லூப்புக்குள்ளே விட்டு எடுத்துருங்க. இப்போ பாருங்கள் இந்த ரன்னிங் ஒயர் இதோட படித்து வரும்போது நம்மளுக்கு ஏணிப்படி முடிச்சு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம 3 லைன் போட்டோம். நம்மளுக்கு 3 லைன் தான் போட வேண்டி இருந்தது. இப்போ ரன்னிங் ஒயர் இனிமேல் நம்மளுக்கு தேவைப்படாது, கைப்பிடிக்கு தான் தேவைப்படுது. அதனால இந்த ரன்னிங் ஒயரை ஒரு 5 சென்டிமீட்டர் விட்டுட்டு நான் வெட்டி விட போகிறேன். இப்போ இந்த பை வந்து ரொம்ப குறுகலான பை, சின்ன பை அப்படிங்கிறனால ஜாயின் பண்ண ஒயரை நம்ம சொருகாமல் தான் வச்சுருக்கோம். இந்த ஒயரையும் சொருகாமல் இருக்கும். இது ரெண்டையும் சொருகி விட்டுட்டு பார்க்கலாம் வாங்க. அப்படியே அந்தந்த போக்கில் நம்ம சொருகி விட்டுறோம், அவ்வளோதான். நாம் ஒரு லைன் பேஸ்மெண்ட் லைன் போட்டிருந்தோம். இப்போ ரன்னிங் ஒயர் வச்சு 3 லைன் நம்ம சுத்து ஒயர் போட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இதுக்கு மேலே என்ன ஸ்டெப் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ வந்து நம்மளுக்கு இந்த சிகப்பு வந்து 4 பின் இருக்கும். இந்த பக்கம் 4 இருக்குது. சென்டரில் பார்த்தீங்கன்னா 8 எல்லோ இருக்கும். அந்த 8 எல்லோவில் 4ஆவது ஒயரும் 5ஆவது ஒயரும் தான் நம்மளுக்கு சென்டர் ஒயரு. அதாவது இந்த பக்கம் 3 எல்லோ இருக்கும், இந்த பக்கம் 3 எல்லோ விட்டுருங்க. சென்டரில் இருக்க 2 எல்லோவை பிடிச்சி இனிமேல் நம்மளுக்கு ரன்னிங் ஒயர் தேவைப்படாது. இதை வந்து நம்ம கிராஸ் நாட்டு போட போகிறோம். அதாவது 4ஆவது ஒயரையும் 5ஆவது ஒயரையும் எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி நீங்கள் ஒரு கிராஸ் நாட் போடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நேராக போயிட்டு இருந்த 2 ஒயரும் லெஃப்ட்டில் ஒன்று, ரைட்டில் ஒன்று, லெஃப்ட்டில் ஒன்றுமா பிரிஞ்சு போகுது. இப்போ இந்த லெஃப்ட்டில் போகிற ஒயரை எடுத்து ரைட்டில் போகிற ஒயரை எடுத்து இந்த 3 எல்லோவையும் பின்னிடுங்க. இந்த 4 ரெட்டை பின்னுங்க. அதாவது நம்ம வெட்டி விட்டு இருந்த பாருங்க சின்ன ஒயரு, அதை பின்னக்கூடாது. மீதி இருக்க எல்லா ஒயர்லையும் வளர்த்தி எடுத்துகிட்டு வரணும். இந்த மாதிரி பின்னிங்களா உங்களுக்கு வந்து மொத்தம் 7 பின்னல் கிடைக்கும். இந்த மாதிரி பின்னிட்டு இந்த பக்கம் இந்த மாதிரி பின்னிடுங்க. அதுக்கு ஆப்போசிட்டில் போகிற எல்லோ கலர் ஒயர் இருக்குது பாருங்கள், அதை வச்சு நீங்கள் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்க ஒயரையும் நம்ம வளர்த்து எடுத்துகிட்டு வரணும். அதாவது இந்த எல்லோவை வச்சு இந்த ரெட்டு வரைக்கும், அதாவது ஃபஸ்ட்டு 4 ரெட்டை மட்டும் பின்னி எடுத்துகிட்டு வரணும். பின்னி முடிச்சுட்டு காட்டுறேன் வாங்க. இப்போ நம்ம வந்து ஒரு லைன் அப்படி பின்னி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இந்த பக்கம் வளர்த்து கொண்டு வந்திருக்கோம், இந்த பக்கம் வளர்த்து கொண்டு வந்திருக்கோம். 4 சிகப்பை மட்டும் பின்னியிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்தது இந்த 2 எல்லோவும் கிராஸ் ஆகுது. ஆட்டோமேட்டிக்காக அதே கிராஸ் ஆகும். அப்போ என்ன பண்ணுங்கன்னா இதை 2ஐயும் பின்னுங்க. பின்னிட்டு இதே மாதிரி தான் இதை வளர்த்து எடுத்துகிட்டு வாங்க. இந்த மாதிரி நீங்கள் 4 ஸ்டெப்லேயே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மேலே வரைக்கும் வந்துடும். இப்போ இந்த ஒயர் வச்சு இது வரைக்கும் வளர்த்துட்டு வாங்க, இந்த ஒயர் வச்சு இது வரைக்கும் வளர்த்துட்டு வாங்க. அதுக்கடுத்த ஸ்டெப்பில் இந்த 2ஐயும் பின்னுவீங்க. இதே மாதிரி பின்னிட்டு இந்த பக்கமும் பின்னணும். அதுக்கு நேர் ஆப்போசிட்டில் இந்த ஒயரையும் பாருங்கள், இதுலேயும் 4ஆவது ஒயரையும் 5ஆவது ஒயரையும் சென்டர் பண்ணி இதையும் பின்னணும். இந்த மாதிரி 2 பக்கமும் பின்னி முடிச்சுட்டு பார்க்கலாம் வாங்க. இப்போ நாம் இந்த இடத்துல டர்ன் திருப்பி மேல் நோக்கி வளர்த்து கொண்டு வர ஆரம்பிச்சிருந்தோம். இந்த மாதிரியே பின்னுனதில் நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு டைமண்ட் கிடச்சிருக்கு பாருங்கள். இந்த எல்லோவில் நம்ம இந்த பக்கம் பின்ன ஆரம்பித்தோம் பாருங்கள், இந்த மாதிரி வந்திருக்கு. இந்த ஒரு டைமண்டோட முடிஞ்சிருக்கு. நம்மளுக்கு இந்த சிகப்பு ஒயர் இதுக்கு மேலே நம்ம பின்ன போகிறதில்ல. அதனால அப்படியே உள்பக்கம் திருப்பி நான் சொருகி விட்டுட்டேன். அதே மாதிரி பின்பக்கமும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இந்த எல்லோலேருந்து வளர்த்து இது வரைக்கும் பின்னி சொருகிட்டோம். இப்போ நம்மளுக்கு மீதம் இருக்கிற ஒயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 பக்கம் இருக்கக்கூடிய எல்லோ கலரில் 4 ஒயர் மிச்சமாக இருக்குது. 2 சைடுமே மிச்சமாக இருக்குது. இப்போ பின்னின மாதிரியே தான் இந்த எல்லோவையும் ஆப்போசிட்டில் பின்னி இது வரைக்கும் வளர்த்து கொண்டு வர போகிறோம். இதே மாதிரி இந்த பக்கமும் பின்னணும், இந்த பக்கமும் பின்னணும். எப்படின்னு காட்டுறேன் பாருங்கள். இந்த பக்கத்தில் இருக்கிற 2 எல்லோவை கிராஸ் நாட் மாதிரி பின்னணும்.
நல்லா இழுத்து பின்னிக்கிங்க. ஏன்னா நம்ம நடுவில் ஒரு ஒயர் விட்டுருக்கோம். இப்போது இந்த ரைட்டில் போகிற ஒயரை வச்சு இந்த மீதி இருக்க 3 ஒயரையும் பின்னுங்க. லெஃப்ட்டில் போகிற ஒயரை வச்சு இந்த 3ஐயும் பின்னுங்க. இதே மாதிரி பின்னி எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா இங்கேயும் நம்மளுக்கு இந்த ரெட் டைமண்ட் மாதிரி இங்கே ஒரு எல்லோ கலர் டைமண்ட் கிடைக்கும். இதே மாதிரி 2 சைடும் பின்னிட்டு அப்புறம் பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம இந்த பக்கமும் அந்த சைடில் போன எல்லோ கலர் ஒயரை பின்னிட்டோம். இது மாதிரி ஒரு டைமண்ட் கிடச்சிருக்கு. இப்போ 4 பக்கம் நம்மளுக்கு பேக் ரெடி ஆகிடுச்சு. இதில் பார்த்தீங்கன்னா இந்த பக்கத்து ஒயரை நான் சொருகிட்டேன். இப்போ இந்த பக்கத்து ஒயரை நான் எப்படி சொருகிறதுன்னு மட்டும் காட்ட போகிறேன் பாருங்கள். உங்களுக்கு முதவே தெரிஞ்சிருக்கும். இந்த ஃபஸ்ட்டு ரோவில் இருக்கக்கூடிய எல்லோ ஒயர் எடுத்து முதல்ல இதை தான் சொருகணும். இதை ஆப்போசிட்டில் இப்படி சொருகிட்டு போங்க. ஒரு 3-4 பின்னலுக்கு உங்களுக்கு எவ்வளோ எட்ட முடியுமோ அவ்வளோ பின் சொருவிடுங்க. அதே மாதிரி இந்த பக்கத்து ஒயரை எடுத்து இந்த சைடில் சொருகுங்க. அதுக்கப்புறம் மீதி இருக்க எல்லா ஒயரையும் சொருகிட்டு இந்த மாதிரி இருக்கும். நம்மளுக்கு ஃபினிஷிங் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி முடிச்சிருப்போம். முடிச்சுட்டு காட்டுறேன். இப்போ நம்ம 2 பக்கமும் உயர சொருவி கட் பண்ணிட்டோம். விசிறெல்லாம் வெட்டி விட்டுருங்க. இதுக்கு வந்து நம்ம உருட்டு கைப்பிடி 2 கலரில் பின்ன போகிறோம். 2 ஒயரை மட்டுமே பயன்படுத்தி உள் ஒயர் இல்லாமல் உருட்டு கைப்பிடி போடுறது எப்படிங்கிறத நான் தொடர்ந்து சொல்கிறேன் பாருங்கள். தனியாகவும் வீடியோ கொடுக்குறேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷனுக்கு போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்மளுடைய மினி ஸ்டார் கூட ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு முன்பே நான் இதை கூட சின்னதாக ஒரு கூட பின்னிருக்கேன். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா 3க்கு 3 கட்டம் வச்சு பின்னிருக்கேன். அதாவது இந்த டார்க் ப்ளூ வந்து 2 அடியும் இந்த ஸ்கை ப்ளூ 2 அடியும் வச்சு பின்னும்போது நம்மளுக்கு இந்த சைஸில் ஒரு கூடை கிடைச்சிது. இது ரொம்ப சின்னதாக இருக்குது. உள்ள குழந்தைங்க கை கூட போகாது அப்படிங்கிறதுனால தான் அதை விட கொஞ்சம் பெரிய சைஸில் இது பின்னிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம 4, 8, 4 மொத்தம் 16 ஒயர் வெட்டியிருந்தோம். இதில் 12 ஒயர் வெட்டியிருந்தோம். இந்த மாதிரி கூட நீங்கள் பின்னிக்கலாம். பேட்டர்ன்லாம் இதே தான். ஒயர் மட்டும் முன்ன பின்ன வெட்டுறது மட்டும் கொஞ்சம் குறையும். இந்த கூட உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கும் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சிங்கன்னா தான் நாங்கள் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். உடனடியாக பார்க்கலாம். வீடியோ முழுமையாக பார்த்தமைக்கு நன்றி. வணக்கம்.